சினிமாவுல கதாநாயகனா முத்திரை பதித்த எம்ஜிஆர் திரையில பாடிய ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடல் தன்னை மனசுல வச்சுதான் பாடியிருக்காரு அப்படின்னு முன்னாள் முதல்வர் கருணாநிதி சட்டசபையில பேசிய வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆகி வருது. நாடக நடிகரா இருந்து தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரா உயர்ந்தவர் தான் எம்ஜிஆர். சினிமாவுல நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமையோட வலம் வந்தவர். இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு பெயரெடுத்தவர். எம்ஜிஆர் தமிழகத்துல தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. சினிமா மூலம் மக்கள் மனசுல இடம் பிடிச்ச எம்ஜிஆருக்கு அவருடைய பாடல்கள் தான் மிகப்பெரிய பக்கபலமா இருந்துச்சு. அப்படி அமைந்த ஒரு பாடலை பத்தி இந்த பதிவுல பார்ப்போமா? 1963ஆம் ஆண்டு கே. சங்கர் இயக்கத்துல வெளியான படம் தான் பணத்தோட்டம். எம்ஜிஆர், சரோஜா தேவி, ஷீலா, நம்பியார், அசோகன், நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த இந்த படத்துக்கு கவியரசர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தாரு. இந்த பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அந்த வகையில இந்த படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல் தான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல். இந்த பாடல் குறித்து சட்டசபையில் பேசிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல் பற்றி சொன்னார்கள். அந்த பாடல் அவருக்காக பாடியது அல்ல, அது எனக்காக பாடியது என்பது எனக்கு தெரியும். என்னை மனதில் வைத்துதான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்காரு. எனது 40 ஆண்டுகால நண்பராயிருந்தவர். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல்ல தலைவரா நான் வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்தவர். ஆட்களை சேர்த்து வெற்றி பெற செய்தவர். இந்த நன்றி என்னைக்குமே எனக்கு உண்டு. அதே போல இந்த பொறுப்புக்கு நான் வர வேண்டும் என்று விரும்பியவர்களில் அவரும் ஒருவர். அவருக்கும் எனக்கும் உள்ள 40 ஆண்டுகால நட்பின் காரணமாக இந்த பாடலை எவர் எது சொன்னாலும் கூட இப்படிதான் எடுத்துக்கொள்கிறேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்ற பாடலில் ஒரு தலைவி இருக்கிறாள் என்று பாடவில்லை, ஒரு தலைவன் இருக்கிறான் என்றுதான் குறிப்பிட்டுள்ளார் என்று கருணாநிதி பேசியிருந்தார்.